ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஆர்வமாக உட்காந்து பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. லேகே இல்லை, நீங்கள் லேகுன்ற வார்த்தை யூஸே பண்ண முடியாது. அங்கே அவ்வளோ கிளியராக எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக சீனில் இருக்க டைலாகும் கட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா அதுவே தெரியல. அதுவே தெரியாமல் அவ்வளோ அழகாக கட் பண்ணது எடிட்டர்ஸ்க்கு, அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் போட்ட எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ராஜ்மௌலி சாருக்கு ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு எப்பிக்கை திருப்பி உள்ளே கொண்டு வரணும், 2 படத்தையும் ஒன்றா கொண்டு வரணும் நினச்சதுக்கே பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறோம் அவருக்கு. ஆமாம் ஆமாம், ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதெல்லாம் இந்த சீனில் எப்படி அவங்க எடுத்திருப்பாங்க, எப்படி இந்த ஷார்ட்டை உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்மதியை அவங்க காட்டணும், அவ்வளோ பெரிய அரசவை அவங்க காட்டணும் போது எப்படிலாம் அவங்க எடுத்திருப்பாங்கன்றல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இல்லை இல்லை இல்லை, எதுவுமே நான் இன்றைக்குமே நான் சீட்டோட கார்னரில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க ஃபைட் பண்ணும்போது. ஸோ எந்த விதத்துலையுமே அதுவும் அந்த காலக்கையெல்லாம் உள்ளே வரும்போது நல்லா அப்படியேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரில. கரெக்டாக தேவையில்லாத சீனு இல்லை படத்துக்கு. இப்போ எது தேவையோ அந்த 3 மணி நேரத்துக்கு எது தேவையோ அது பக்காவாக எடுத்து போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்கண்ணா. ஆமாம், சில சீன்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பாகுபலியோட அடுத்த பாட்டுன்னு சொல்ல முடியாது, ஃப்யூச்சர் பிளானிங் அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு ஸ்க்ரீனில் பாருங்கள், எல்லாம் தெரியும். பாட்டுன்னு இல்லை, அது நெக்ஸ்ட்டு அதை நீங்களே பாருங்களேன், ஸ்க்ரீனில் பாருங்களேன், எல்லாத்தையும் சொல்லிட்டா ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் அது ஃபீல் ஆகலண்ணா. தேவையானது கரெக்டாக இருந்துச்சு, நல்ல ஸ்பீடாக 3.25 மணி நேரங்கிறது அது தெரில. 3.5 மணி நேரத்துக்கு மேலே நல்லாவே போச்சு. இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்துச்சு. டாப் நாட்ச் தான் நான் சொல்லுவேன் நான். பிகாஸ் இது நான் பிரபாஸ் ஃபேனோட டயஹார்ட் ஃபேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு படம் 12 இயர்ஸ் முன்னாடியும் சரி இப்பயும் சரி எனக்கு அதே ஹைப் தான் இருக்குது. இது நாட் 2-in-1 மூவி நான் சொல்ல மாட்டேன். இது சிங்கிள் மூவியாக தான் இருக்குது. இப்போ இந்த எபிக் மூவி ரிலீஸ் ஆனது சிங்கிள் மூவியாக தான் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன லேக், ஒரு சின்ன கட் எதுவுமே தெரில. எல்லாமே டாப் நாட்சாக தான் இருக்குது. சொல்லவே வேணும், பிரபாஸோட ஃபேனாக இருக்கிறதுனால எனக்கு அது எக்ஸைட்மெண்ட்லேருந்து இன்னும் நான் வெளில வரல. ஸோ ஈவினிங் ஷோ நான் இப்போ வரதுக்கு ரெடியாக இருக்கேன் நான். எல்லாருமே இப்போ பாருங்கள், ட்விஸ்ட் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் புது சீன்ஸ் அது நீங்கள் எதிர்பார்க்குறதுல தான் வரும். ஸோ நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டோட டாப்பில் இருப்பீங்க நீங்கள், அப்போ அந்த சீன்லாம் இருக்கும். இதே இன்டர்வலில் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது, அதுவும் நீங்கள் எக்ஸைட் பண்ணலாம். நல்லா இருந்தது ப்ரோ. ஸோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இன்னும் ஹைப் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி பாகுபலி 1 and 2க்கு ஹைப் நிறைய. ஸோ அதனால தான் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹைப் எனக்கு இருக்குது. ஸோ அந்த புது சீனை பார்த்ததுக்கப்புறமா வாவ் வாட் திஸ் அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னும் ரீ வாட்ச் பண்ணுறதுக்கு எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு எனக்கு. ஒரு பாயிண்ட் கூட எனக்கு ஃபீல் ஆகலை ஒரு. ஏன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா வேர்ட் சைடில் நான் சொல்லுவேன் நான், இன்னும் எத்தனை படங்கள் வந்தாலும், எத்தனை வருஷம் கழிச்ச படங்கள் வந்தாலும் பாகுபலியை மீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதோட ரேஞ்ச் வேறு. ஏன்னா நிறைய பேர் இதை சிமிலராக வச்சு படம் எடுக்கிறாங்க. ஸோ ஆனால் இதை யாராலையும் டச் பண்ண முடியாது. அது பாகுபலி சாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அண்ட் அதில் நடித்த ராணாவாக இருக்கட்டும், பிரபாஸாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அடிக்கும் ப்ரோ. நான் ஷோராக சொல்கிறேன், ரீ ரிலீஸில் இது ஒரு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ரீ ரிலீஸ்னால் நம்ம பார்த்த படங்களை அப்படியே ரிலீஸ் பண்ணுறது. ஆனால் இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான மியூசிக்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கு சார். இல்லை, நான் ஃபீல் பண்ணல ப்ரோ. நான் இது வரைக்கும் ஒரு ஃபீல் கூட பண்ணல. ஏன்னா பக்காவாக கட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே இப்போ நம்ம அந்த 3 hours 44 minutesன்ற மாதிரி எனக்கு தெரில. நார்மலாக ஒரு 3 hours மூவி, அந்த லேக் எதுவுமே இல்லாமல் ஒரு மூவி பார்த்துட்டு வெளில வர ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப நேரம் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ அது கரெக்டாக இருந்தது. 2015 வந்தது பாகுபலி 1, அடுத்த 2017. இது ரெண்டுத்துக்கும் அப்போ இருக்க டைமுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். பட் இப்போ இது ரெண்டையுமே பார்க்குறப்போ அப்படி ஒரு வேரியேஷன், அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னென்னா அந்த கண்டினியூ கொண்டு வந்த விதம் தான். இப்போ என்னென்னா இது ஒரு 3 hours 6 hours ஒன்றான மூவியை ஒரு 3 hours 40 minutesல நம்மகிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றிருக்கேன். பட் அந்த கண்டினியூஷனில் எதையுமே அதாவது கட் பண்ணி தப்புன்னு போடாமல் அதே ஃப்ளோவில் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு 3 hours 45 minutes கொடுத்துருக்கிறதுல எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. அப்படி எதுவுமே இல்லை, மோஸ்ட் எதுவுமே அப்படி எதுவுமே ஃபீல். எல்லாமே நம்ம படம் பார்த்த ஃபீல், அந்த 2 பாட்டையும் எப்படி நம்ம பார்த்துருப்போமோ அப்படியே இருந்துச்சு. கண்டினியூஷன் அப்படியே இருந்துச்சு. எது தேவை, சில விஷயம்லாம் நம்ம தேவைப்படும், பட் ஆனால் பார்க்க முடியாதுன்றது அதை அப்படியே அந்த சீன்ஸ் அப்படியே பிட்டாக போட்டு அதை வாய்ஸ் ஓவராக கொண்டு போயிட்டாங்க. ஒரு ½ an hour சீனை ஒரு 1 minute 2 minute வாய்ஸ் ஓவராக முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டோரிக்கு அந்த பிளாட் தேவைன்றப்போ அதை காட்டிட்டு போயிடறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி எதுவுமே இங்கே இதாகல. ஏன்னா அதாவது அந்த எடிட்டிங் எப்போ எது வச்சோன்னா நமக்கு அந்த இது வருவாங்க குஸ்பந்த், அந்த மாதிரி ஒரு எடிட்டிங்கில் பண்ணி நமக்கு அடுத்தடுத்து அந்த சீன்ஸ் ஆஹா அப்படி பார்க்கறதான் தோணுது. மற்ற போரிங் எதுவுமே இல்லை.
என்னதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த படமாக இருந்தாலும் இது வந்து ஒரு புது ஃபிலிமாக தான். என்னென்னா பாகுபலி ஃபஸ்ட் பார்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் பார்ட் ஒரு செகண்ட் ஹாஃப். பட் ஆனால் இதில் வந்து பாகுபலி பார்ட் 1 ஒரு இன்டர்வல் பார்ட் 1 படத்தில் இன்டர்வல் வர சீன் இதில் ஒரு ஆல்டர்னேட் சீனாக வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி டெல்டா சீனாக இருக்கலாம். அப்படி அந்த சீனை மேக் பண்ணி அந்த பாகுபலியை காட்டுறதுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் வேறு எங்கேயுமே இது ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சீன் மட்டும். அதுதான் இப்போ நான் சொன்னது, அந்த பாகுபலி 1 இன்டர்வலில் அந்த நாசர் வந்து மகேந்திர பாகுபலி எலிவேட் பண்ணுறது வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அட் டைம் அந்த அனுஷ்காவும் வரதும் அவங்க அந்த வெளி தெரிகிறதும் அப்படின்ற மாதிரி அந்த சீக்வன்ஸே வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. சாரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் பார்ட் தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஃப்ரம் த ரம்யா கிருஷ்ணன் அந்த கேவ்லேருந்து வந்து அதே மாதிரி கொண்டு போகிறதோ அப்படியே அந்த கண்டினியூஷன் முடிஞ்சு ஏன் கட்ட பார்க்கணும் அந்த நிப்பாட்டிட்டு அதோட இன்டர்வல் கட்டிட்டு அப்படியே செகண்ட் பார்ட் வெளியிட்டு எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. பாட்டு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் கூட வந்து 2 பாட்டு கம்பைன் பண்ணி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. சரி நல்லாயிருக்கும், எல்லாம் தனித்தனியாக நல்லா தான் இருக்கும் தெரியும். எப்படி 4 மணி நேரம் எப்படி உட்கார பார்க்க முடியுமா அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து 2-3 எக்ஸ்ட்ரா சீன்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதுவும் நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து இந்த இன்டர்வல் போடும்போது வந்து பாகுபலி 3 கிடையாது, ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் வருது. அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. 2027 வரும்னு போட்டிருக்காங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. அதாவது வந்து 2015-17 வந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம அப்போயே வந்து அவ்வளோதான் பட்டோம். ஓகேவா, நான் கூட சில அவுடேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த வைப்லேயே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். கரெக்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஒரு சில இடத்துல மட்டும் அந்த சாங் பிளேஸ்மெண்ட்லாம் அதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில டாக்கட்டிவ் சீன்ஸாக கட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. மொத்த டூரேஷன் வந்து 5.5 மணி நேரம் இருந்தது 4 மணி நேரமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து எந்த இடத்துல மேக்ஸிமமாக வந்து தெரில, ஒரு சில இடத்துல மட்டும் தெரிஞ்சது. அதான் ப்ரோ. அப்படிலாம் இல்லை ப்ரோ. ரொம்ப நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம்ல ஒரு ரொம்ப பேசுகிற சீன், அப்புறம் சாங்ஸ் மட்டும் கட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில சாங்ஸ் மட்டும். அதை தாண்டி வந்து ஹைலைட்டான சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கலர் கட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் பார்த்தேன். ஐ மீன் அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்துச்சுல பாகுபலி 1 சரி 2 சரி. அப்போ தேட்டரில் பார்க்கும்போது அதை தாண்டி பார்க்கும்போது இது நல்லா கொஞ்சம் கலர் கட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராகவே இருந்ததுங்க. ரீரிலீஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது ஓரளவு நம்ம நிறைய வாட்டி பார்த்தனால அந்த கதை நமக்கு நல்லாவே புரியும். ஆனால் ஒன்றா பார்க்கும்போது இது கண்டிப்பாக எஸ்எஸ் ராஜமௌலியோட படம். அவரோட படம் எப்படி இருக்கும், ரீரிலீஸ் நார்மல் படமே அவர் சும்மா விட மாட்டார், ரீரிலீஸ் மட்டும் சும்மா விட்டுருவாரா பின்னிட்டார். புதுசாக ஒரே ஒரு டைலாக் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க, மீதி எல்லாமே பழையபடி தான் இருக்குது. பர்ஃபெக்டாகவே சிங்காக இருக்குது, எந்த ஃப்ளாப்பும் இல்லை அதில். சுத்தமாக எதுவுமே லேக் இல்லை. நிறைய லேக் ஆகிற சீன்ஸ் கூட நமக்கே தெரியும், இந்த சீன் நம்ம பார்த்துணும் திரும்பி பார்க்கணுமா. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் புதுசாகவே இருக்குது. சாங்ஸ் எதுவும் ஆட் பண்ணல, சாங்ஸ் எடுத்திருக்காங்க அவ்வளோதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான், எல்லாமே ஏறுது கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஏறுது. நல்லா இருந்துச்சு படம். இல்லை சூப்பர் படம். ஒன்றுமே இல்லை ப்ரோ, பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா தான் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. இல்லை இன்டர்வலில் மட்டும் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு உள்ள, அதை போய் பாருங்கள், வந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ, ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்குறேன் தேட்டரில். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இல்லை சில சீன்ஸ் மட்டும் இது பண்ணியிருப்பாங்க, மற்றபடி எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. இல்லை ப்ரோ, போரே அடிக்கல, செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு. செம்ம ஃபீல், சூப்பராக இருந்துச்சு.